வணக்கம். என்ன எறிந்தால் நம்ம கௌதம் மேனனும் அஜித்தும் இணைகிற முதல் படம் 2014 இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது ஒரு சில காரணங்களால் 2015 வரைக்கும் இழுத்தடிச்சு இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. இது அதிக எதிர்பார்க்கப்பட்ட படங்களில் ஒன்றுன்னு கூட சொல்லலாம். இப்போ 2014 இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி போஸ்ட்போன் ஆகிக்கிட்டு இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த எதிர்பார்ப்புகள் ஒரு இம்மி அளவு கூட குறையலன்றது இது அஜித்துக்கும் கௌதம் மேனனுக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது என்னென்னா, கௌதம் மேனன் ஒரு அஜித்தை ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அப்படின்னு பார்க்காம கௌதம் மேனனோட கதைக்குள்ளே அஜித்தை உள்ள ஃபிட் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த படத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஏன்னா கௌதம் மேனன் நினச்சிருந்தா ஒரு அஜித்தை ஒரு மாசாக காட்டுற மாதிரி ஒரு மூவியை மேக் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி காட்டவே கிடையாது. ஒரு ரெகுலராக ஒரு ஆடியன்ஸாக நம்ம போய் உட்காந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு கதையை எடுத்து அதில் அஜித்தை ஃபிட் பண்ணி வச்சுருக்காரு. இது அஜித்துக்கு 100% நல்லா சூட்டாக ஆகுது. அப்புறம் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த படத்துக்கு நீங்கள் ஒரு பேஷன் இல்லைன்னா நீங்கள் தயவு செய்து இந்த படத்துக்கு போய் பார்க்காதீங்க. படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு பேஷன் வேணும். ஏன்னா கௌதம் மேனனோட படம் எல்லாமே நம்ம ஒரு பேஷன் இல்லாமல் போய் உட்காந்துனா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காம தான் இருக்கும். இந்த படத்துக்கு நீங்கள் ஒரு பேஷன் இல்லைன்னா தயவு செய்து இந்த படத்துக்கு நீங்கள் போக வேணாம்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த டைலாக் டெலிவரிஸ் இதெல்லாமே கௌதம் மேனனோட டிப்பிக்கல் அவரோட மூவி மேக்கிங்கு. அப்படியே உட்காந்தோம்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அப்படியே ஒரே மாதிரி மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கும் ஸ்டோரி. அதுதான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு சில பேர் அது பிடிக்கலன்னு கூட சொல்லலாம். ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு இது ஒரு விண்ணை தாண்டி வருவாயா அந்த மாதிரி ஒரு கேடரில் தான் இதுவும் வரும். ஏன்னா அந்தளவுக்கு டைலாக் கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா படம் போகிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் அதை பிடிச்சி உட்காந்து பார்க்கணும். உட்காந்து அஜித்துக்காண்டி மாஸ் மூவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இதுக்கு போகாதீங்க. அஜித்தோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணும்னா இந்த படத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கன்னு நான் சொல்ல முடியும். அஜித் என்னம்மா நடிச்சிருக்காருமா, செம்மையாக நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டரைசேஷன் அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக வருது. எல்லா கேரக்டரைசேஷனும் பெர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்காரு. அந்த படத்தோட கதைக்கு அஜித் கரெக்டாக ஷூட் ஆகி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நடிச்சு கொடுத்துருக்காரு. அப்புறம் ஒரு பாட்டில் கடைசியாக முடிய போகிறப்போ ஒரு குத்து ஸ்டெப் போட்டிருப்பாரு. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. சமீப காலமாக அவர்கிட்ட நான் பார்த்ததே கிடையாது. இது செம்ம குத்து. அந்த குத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெர்ஃபெக்டாக டான்ஸ் ஆடி அந்த லாஸ்ட் ஒரு 1 மினிட்ஸ்ன்னு சொல்லி நினைக்கிறேன் நல்லா பண்ணியிருப்பார். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு. அப்புறம் ஃபைட்லாம் ரொம்ப கொடூரமாக ஒரு 1000 பேர் அடிக்கிற மாதிரி 100 பேர் அடிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி வில்லன்கள்லாம் எப்படி அடிப்பார், எப்படி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவார், அதை ப்ராக்டிக்கலாக கௌதம் மேனன் காமிச்சிருக்காரு. இது எதையுமே எக்ஸ்ட்ரா காமிக்கவே கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம விவேக் நம்ம ஒரு காமெடியனாக பார்த்துட்டு இந்த படத்தில் காமெடியன் மாதிரி வந்தாலும் ஒரு சீரியஸ் கேரக்டர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அவர் காமெடி பண்ணுறாரு, சீரியஸாக காமெடி பண்ணுறாரு. ஒரு சில இடங்களில் நல்லாவே சிரிக்கவும் வச்சுருக்காருன்னு சொல்லலாம். விவேக் பார்க்குறது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறது. நெக்ஸ்ட்டு அருண் விஜய் அவருக்கு கொடுத்த கேரக்டரை பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வீண் போகலைன்னு தான் சொல்லலாம். அருண் விஜய் நம்ம அஜித்துக்கு கரெக்டான ஒரு வில்லனாக இந்த படத்தில் தெரிகிறாரு. 2 பேரோட 2 பேரை வச்சு பார்க்குறப்ப 2 பேர் அவங்களுக்கு கொடுத்தது பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அருண் விஜய்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபீச்சர் வில்லனாக இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு த்ரிஷா, அனுஷ்கா 2 பேருக்கு பெரிய ரோல் இல்லைனாலும் அவங்களுக்கு சின்ன ரோல் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்தது நல்லாவே பண்ணியிருக்காங்க. அனுஷ்கா ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப அந்த ஒரு சாங்கில் பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு மேல் மாதிரி ஒரு ஃபேஸ் தோணுச்சு. அப்புறம் போக போக நல்லா இருந்தாங்க. அது எனக்கு ஸ்டார்டிங்கில் மட்டும் அந்த ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அந்த ஃபஸ்ட்டு சாங்குக்கு. அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. அப்புறம் த்ரிஷா அவங்களுக்கு சின்ன ரோல் தான், கொடுத்த ரோலை பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு பெரிய எந்த இதுவுமே கிடையாது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மியூசிக் ஹாரிஸ் ஜெயராஜ்
நல்லா பண்ணியிருக்காரு. பிஜிஎம்லாம் செம்மையாக போட்டிருக்காரு. இந்த படத்தில் ஹரிஷ் ஜெயராஜோட வந்து அவரோட ரியல் மியூசிக்கை நீங்கள் பார்க்கலாம். மற்ற படத்தில் வேணுமா அவர் வேற ஒரு படத்துலேருந்து அவரோட படத்துலேருந்து காப்பி பண்ணி போட்டிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் வந்து நல்லாவே போட்டிருக்காரு. அவரோட எஃபர்ட் 100% வந்து ஃபுல்லாக போட்டிருக்காரு இந்த படத்துலன்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள் ஹாரிஸ் ஜெயராஜ். நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்னால் வந்து படத்தில் ஸ்டோரியில் வில்லனுக்கு வந்து இப்போ அருண் விஜய்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்துருந்தா வந்து படம் இதற்காண்டி வந்து டாப்பாக வந்திருக்குன்னு சொல்லி என்னோட அபிப்பிராயம். ஏன்னா வந்து அருண் விஜய் வந்து ஒரு ஒரு வில்லனாக வந்து கேரக்டர் கொடுத்துட்டு ஈக்குவலாக வந்து அஜித்துக்கு ஈக்குவலாக வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்லேருந்துனாச்சும் வந்து ஃபுல்லாக வந்து கொண்டு போயிருந்தாருன்னா வந்து நல்லா இருந்திருக்கும். அது வந்து அருண் விஜய்க்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. கொடுத்துருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தாருன்னா வந்து அஜித்துக்கு 2 பேரையும் வச்சு ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு போனவர் ஃபுல்லாக வந்து அருண் விஜய் ஒரு வில்லனை வந்து அஜித்தோட வந்து மோத விட்டுருந்தாருன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் படம் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கிளாஸ்னு சொல்லலாம். இருந்தாலும் வர்றது வந்து நல்லா தான் இருக்குது. மற்ற வில்லன்கள் வர்றது வந்து நல்லா தான் வந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தோட வந்து ஸ்டோரி ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாரோ அதை வந்து ப்ராக்டிக்கலாக எடுத்திருக்காரு. அது ஓகேன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இந்த டோனர் இந்த பிரச்சனையை கொண்டு வந்தார். அதை கொஞ்சம் இன்டெப்த்தாக காமிச்சிருந்தாருன்னா வந்து இதை காட்டிலையும் நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு என்னோட ஒரு அபிப்பிராயம். ஆக மொத்தத்தில் நீங்கள் இந்த எண்ணெய் எறிந்தால் படத்தை ஒரு சாதாரண ஒரு ஆடியன்ஸாக போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறுபடியும் சொல்கிறேன், பேஷன் இல்லைன்னா இந்த படத்துக்கு தயவு செய்து போகாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னுடைய விமர்சனங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கவும். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர் மற்றும் சமூக இணையதளங்களில் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.